இங்க இந்த வயசானவர் ஒரு ரவுடியை கொலை பண்ணி அவனோட எலும்பு துண்டுகளை கொண்டு வந்து மாவு அரைக்கிற மிஷின்ல போட்டு அரைக்கிறாரு. ஆக்சுவலா இவர் ஒரு ரிட்டையர்டான டீச்சர். இவருக்கு திலீப்னு ஒரு பையன் இருக்கான். ஸோ எனக்கு வெளிநாட்டு போய் படிக்கணும், ஏதாச்சும் பண்ணி என்ன அனுப்பி வைங்கன்னு சண்டை போடுறான். இவன் அப்பாவும் ஆரம்பத்தில் முடியாதுன்னு சொன்னவர் இவர் ரொம்ப அடம் பிடிக்கிறதுனால ஒரு பிரைவேட் ஃபினான்ஸ் கம்பெனில பணம் வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த பணத்தை வச்சு இவனு வெளிநாடு போயிடுறான். இவங்களும் அந்த கடன் அட்டைக்க அவங்க பையன் கிட்ட பணம் கேட்டான். அப்ப இவங்களை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டான். நான் இப்பதாம யூஎஸ்ல ஒரு வீடு வாங்கியிருக்கேன், அதுக்கே என்னால இஎம்ஐ கட்ட முடியல, இதுல நீங்க வேற பணம் சொல்லிட்டு கழுத்த இருக்கிறீங்க, காசு இல்ல ஒரு மண்ணு இல்லன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். சோ இவன் இப்படி சொல்லவும் பணத்துக்கு என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. மறுநாள் கடன் கொடுத்த வந்து இந்த வயசானவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். அப்ப இந்த ரவுடி பையன், நான் வேணா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ எனக்கு பணம் எல்லாம் தர வேணாம், அதுக்கு பதிலா உங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு வருதுல, அதை என் ரூமுக்கு அனுப்பி உன்னோட கடனை கழிச்சிடறேன்னு சொல்றான். இந்த வயசானவர் அவர் ஒய்ஃபோ பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இவ அப்படி கேட்டதும் தாங்கிக்க முடியாம சடனா கத்தியால குத்தி கொன்னுறாரு. அவன் இதுக்கப்புறமா ஒரு சாக்கு பையில போட்டு கட்டி கொண்டு போய் எரிக்கிறாரு. அவன் நல்லா எரிஞ்சு முடிஞ்ச அப்புறமா அங்க இருக்க மொத்த எலும்புகளையும் எடுத்துட்டு வந்துடுறாரு. சோ போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூட இருந்தா அந்த எலும்பு எல்லாத்தையும் ஒரு மிஷின்ல போட்டு அரைச்சிருக்காரு.